தமிழ்நாட்டின் பொருளாதார முதுகெலும்பு பெண்கள்தான், முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. மணிப்பூர் கலவரத்தை மறைக்கிறது பாஜக, அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். இதயம் காப்போம் திட்டத்தில் 17,831 பேர் காப்பாற்றப்பட்டனர், அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு. தமிழர்கள் 5,350 ஆண்டு பழமையானவர்கள் என ஒப்புக்கொள்வதில் மத்திய அரசுக்கு தயக்கம் ஏன்? தங்கம் தென்னரசு கேள்வி. கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 27 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளனர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். ஆளுநர் ஒரு RSS காரர், திருமாவளவன் விமர்சனம். கொங்கு மண்டலம் கொலைக்கள தலைநகராகிறது, சீமான் குற்றச்சாட்டு. திமுகவை வீழ்த்த நினைக்கும் கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும், டிடிவி தினகரன் அழைப்பு. தமிழகத்திற்கான கல்வி நிதியை ஒதுக்க வேண்டும், மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொரோனா காலத்தில் பிரதமரின் திறமையான தலைமையுடன் இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டாக மாறியது, மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பேச்சு. முடா வழக்கு, சித்தராமையாவின் 100 கோடி ரூபாய் சொத்துகள் முடக்கம். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல், 2 பேர் பலி. காசாவில் நிவாரணப் பொருட்கள் வாங்கிச் சென்றவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு, பலி எண்ணிக்கை 14ஆக உயர்வு. ஸ்டம்பிங்கில் தோனி பிக்பாக்கெட் திருடனை விட வேகமானவர், ரவிசாஸ்திரி புகழாரம். வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல்.